அண்மை செய்தி. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதான நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ஜெயலானி, இது தொடர்பான விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணு. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் கடந்த 23ஆம் தேதி ஸ்ரீகாந்தும் அதே போன்று 26ஆம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரம் பூதாகரமான நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதாக ஜாமீன் மனுக்களை சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு என்பதனை தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த மனுவினை விசாரித்த போதைப் பொருள் கடத்தல் சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கினை தள்ளுபடி என்பதை செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கிற்கு பிறகாக உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தொடர்பாக தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதாக மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்ரீகாந்த் தரப்பிலும் நடிகர் கிருஷ்ணா தரப்பிலும் இந்த வழக்கு என்பது விசாரணை என்பது இன்றைய தினம் நடைபெற்று முழுவதுமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை நாளைய தினம் வழங்குவதாக தெரிவித்து தற்போது தீர்ப்பினை ஒத்திவைத்திருக்கின்றனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலான்.